ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீஸ் மேக்கர் சீரிஸோட சீசன் 1 தான். இதில் மொத்தம் 8 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஃபஸ்ட் எபிசோட். இந்த சீரீஸ் சூசைட் ஸ்குவாடோட கண்டினியூஷன் தான். சூசைட் ஸ்குவாட் மூவி பார்க்காதவங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ்லி. இவரோட பேர் கிறிஸ்டோபர் ஸ்மித். இவர் எல்லோரும் பீஸ் மேக்கர்னு கூப்பிடுவாங்க. இவரோட அப்பா ஒரு சோல்ஜர். இவரை சின்ன வயசுலேருந்தே கொலை பண்ணுறதுக்காகவே தயார் பண்ணியிருக்காரு. சூசைட் ஸ்குவாடோடு சேர்ந்து மிஷனுக்கு போகிறது, அப்புறம் மனசு மாதிரி அமைதி நிலைநாட்டுன்னு சொல்லி வாயில் வாங்கி கட்டிக்கிறது, கடைசியாக தொண்டையில் புல்லட் வாங்கி பில்டிங் மேலே ஒளிடுறதோடு முடிச்சிருப்பாங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இவரோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. கழுத்தில் புல்லட் வாங்கி பில்டிங் உங்கள் மேலே விழுந்து உங்களுக்கு ஒரே ஒரு எலும்பை மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப லக்கின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவரோட மசில்ஸ்லாம் அதில் சின்னமாக தெரியுதுன்னு சொல்லி கவலைப்பட்டுருப்பார். நான் அதுக்காக எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பார். அதுக்கு அந்த டாக்டரு, இதை ஒன்று நான் உங்கள் ட்விட்டர் ப்ரொஃபைலுக்காக எடுக்கலை, அப்புறம் உங்கள் ரைட் எல்போவை ஷோல்டருக்கு மேலே தூக்குறதை குறைச்சிக்கோங்க, அப்புறம் நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகலாம். என்ன, நான் வீட்டுக்கு போகலாமா? நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இவர் வெளியே வேலை செய்கிறவனை கூப்பிட்டு, நான் உன்னை நம்பலாமான்னு கேட்பார். இல்லை, என்னை நம்பாதன்னு சொல்லிடுவார். என்னடா சொல்கிற, நம்ம 2 பேரும் சேர்ந்து சரக்கெல்லாம் அடித்தோமே, அதெல்லாம் மறந்துட்டியா? சரி என்னன்னு சொல்லி தொலை அப்படிம்பாரு. நான் இப்போ ஜெயிலில் இருக்கணும், ஏன்னா நான் ஒரு சூப்பர் ஹீரோ. என்னது, நீ சூப்பர் ஹீரோவா? நீ சூப்பர் ஹீரோனா அப்போ அக்வாமேன்லாம் யாரா அப்படின்னு கேட்பாரு. அது சரி, இப்போ நான் என்ன உன்ட்ட கேட்க வந்தேன்னா, என்னை தேடி யாராச்சும் வந்தாங்களான்னு கேட்பாரு. அதுக்கு அவர், உன்னையெல்லாம் யாரா தேடி வருவா? உன்னையெல்லாம் யாருமே தேடி வரல. போலீஸ் கூட தேடி வரலையா? ஆமாம், யாருமே தேடி வரல. அப்போ நான் வீட்டுக்கு போகலாமா? கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்ட்டு அவரும் போயிடுவார். நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் உள்ள யூனிஃபார்ம்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு நைஸாக கிளம்புவார். அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பினோடனே ஒரு நர்ஸ் அவர் கிளம்பிட்டாருன்னு சொல்லி யாருக்கும் மெசேஜ் அனுப்புகிறாங்க. வெளியே போய் யாராவது பார்க்குறாங்களான்னு சுற்றி முற்றியும் பார்த்துட்டு வேகமாக டாக்ஸியில் ஏறி கிளம்பிடுவார். கட் பண்ணால் 2 பொண்ணுங்களை காட்டுவாங்க. அவங்க 2 நம்ம கல்யாணம் ஆகி குழந்த பிறந்தா என்ன பேர் வைக்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். ஃபோன் வந்தோடனே நான் கிளம்பணுன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக ஒருத்தி கிளம்பிடுவா. அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டாக்ஸி டிரைவருக்கு அவர் வேறு நாட்டுக்கு காசை கொடுப்பாரு. இதோட விலை ₹1 இருக்கலாம், ₹1,00,000 இருக்கலாம், வச்சு மஜா பண்ணு அப்படிம்பாரு. அதுக்கு அந்த டாக்ஸி டிரைவர், இது 1,00,000லாம் தேராது, அந்த பேக்கில் என்ன வச்சுருக்க அப்படின்ட்டு அவரோட ஹெல்மெட்டை வாங்கி மாட்டிக்கிட்டு, வரண்டா சின்னசாமி அப்படின்ட்டு கிளம்பிடுவார். நம்ம ஹீரோவும் ஹெல்மெட் போன கடுப்பில் வந்து சாவியை தேடிட்டு இருப்பார். பொம்மைக்கிளையும் தேடுவார், டயருக்குள்ளே தேடுவார், எங்கேயுமே இருக்காது. வேறு வழி இல்லைன்ட்டு கையில் துணியை சுற்றிக்கிட்டு ஜன்னல் வழியாக சொற்கள் பாஞ்சுருவார். அங்கே அவரோட ஃபோன் இருக்கும். அதில் விஜிலாண்டின்னு ஒருத்தன் வாய்ஸ் மெசேஜாக போட்டு தாழ்த்திருப்பேன். அதை ஒவ்வொன்றா கேட்டு முடிகிறதுக்குள்ளே போலீஸ் வந்து சுற்று போட்டுருவாங்க. என்னடா பொழுது போச்சு, ஒன்றும் நடக்கலைன்னு நினச்சேன், நடந்துருச்சு அப்படின்னு. உன்னோட 30 வருஷ தண்டனையில் 4 வருஷம் தான் நீ அனுபவிச்சிருக்கேன், உன்னை அப்படியே விட்டுருன்னு நினச்சா தம்பி? நம்ம ஹீரோ, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் யார், உங்கள் பேர் என்னன்னு கேட்பாரு. அவங்களோட பேரை அடிக்கடி சொல்ல முடியாது, அதனால் நமக்கு புரிகிற மாதிரி நம்மளே அவங்களுக்கு பேர் வச்சுருவோம். நான் கமாண்டரு, இவன் ரோஸு, இவன் தாடிக்காரன், இவன் பாண்டியம்மான்னு சொல்லுவார். நம்ம ஹீரோ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. அதுக்கு கமாண்டர், இந்த உலகத்தில் உள்ள எல்லா வெப்பன்ஸையும் உனக்கு யூஸ் பண்ண தெரியும், அது மட்டும் இல்லாமல் நீ நம்பிக்கையானவனும் கூட, அதனால் எங்கள் மிஷனில் எங்கள் கூட நீ ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவார். அதுக்கு ஹீரோ, நான் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பார். அதுக்கு கமாண்டர், ஒர்க் பண்ண முடியாதுன்னா கடைசி வரைக்கும் நீ ஜெயிலில் களி திங்க வேண்டியதான்னு சொல்லுவார். சரின்னு நம்ம ஹீரோவை ஒத்துக்கிட்டு என்ன மிஷன்னு கேட்பார். அதுக்கு கமாண்டர், மிஷன் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவார். என்னது பட்டர்ஃப்ளையா கொல்லணும் அப்படின்னு கேட்பார் நம்ம ஹீரோ. பட்டர்ஃப்ளை கொள்ளணும்னா எனக்கு ஒரு ஜெட் பேக் கொடுங்க, அப்போதான் என்னால் பறந்து சுட முடியும்னு சொல்லுவார் நம்ம ஹீரோ. அதோட கமாண்டர், உனக்கு ஜெட் பேக்கும் கிடைக்காது, அதோட நீ கொல்ல போகிறது பட்டர்ஃப்ளைஸையும் கிடையாது, எங்களுக்கு எதிரானங்களை தான் நீ கொல்ல போகிற, அவங்கள தான் நாங்கள் பட்டர்ஃப்ளைஸ்ன்னு சொல்லுவோம்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, ஓ அப்படியா, அப்படின்னா சரி, கூட என் ஃப்ரெண்டு ஈகிலியையும் நான் கூட்டிகிட்டு வருவேன். யார் அந்த ஈகிலின்னு கேட்பாரு கமாண்டர். அவன் என்னை பற்றி நீங்கள் விசாரிக்கவே இல்லையா, அவன் தான் என்னோட சைக்கிக்குன்னு சொல்லுவார். அப்படின்னா சரி, நாளைக்கு நைட்டு நம்ம ஹோட்டலில் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவார் கமாண்டர். கட் பண்ணால் நம்ம ஹீரோ அவரோட அப்பா வீட்டுக்கு போவார். அங்கே பக்கத்து வீட்டில் ஒரு வயசானவர் நம்ம ஹீரோவை பார்த்து, நீ தானே அந்த மோசமான வில்லன் பீஸ் மேக்கர்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோ, இல்லை நான் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லுவார். சூப்பர் ஹீரோனா அது பேட்மேன் தான், அப்படின்னு நீ சூப்பர் வில்லன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோ, ஒவ்வொருத்தருக்கும் நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுடா கிழட்டு பயலேன்னு சொல்லுவார். அதுக்கு அந்த வயசானவர், நீ யாரை பார்த்துறா கிழட்டு பையங்கிற, நீ தான்டா தற்கொலைன்னு சொல்லுவார். அதுக்குள்ளே நம்ம ஹீரோட அப்பா வந்து அவரை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவார். ஹீரோ அவர் அப்பா கிட்ட ஈகிளி எங்கே இருக்கான்னு கேட்பாரு. அவன் நம்ம கராஜில் தான் இருக்கான்னு சொல்லி அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் காமிப்பார். நம்ம ஹீரோ ஈகிளின்னு சொன்னது ஒரு ஈகிளை, அது அவரோட பெட்டு. அது நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படும். நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் உட்காந்தோன்னா அந்த ஈகிளை அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கும். அதை பார்த்தோன்னா அது இவருக்கே அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொல்லி நம்ம ஹீரோ கேட்பாரு. ஆனால் அவங்க அப்பா அதெல்லாம் கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு போயிடுவார்.
அப்புறம் அவங்க அப்பாவும் அவரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு இவனை சுத்தமாக பிடிக்காது போல். நம்ம ஹீரோவை அசிங்கப்படுத்துகிற மாதிரியே பேசுவார். நீ தொடர் நடுங்கி, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, உன்னை என் பையன் சொல்லிக்கவே அவமானமாக இருக்குன்னு சொல்லுவார். எனக்கு தெரியும்ப்பா, நான் இங்கே ஈகிளியை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் எனக்கு இன்னொரு ஹெல்மெட் வச்சுருக்கீங்களான்னு கேட்கவும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஹீரோவோட அப்பா வீட்டுக்குள்ளே 4th டைமென்ஷனில் ரூம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. அங்கே நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போவார். ரூமுக்குள்ள நிறைய ஹெல்மெட் இருக்கும். இதில் எந்தெந்த ஹெல்மெட்டுக்கு என்னென்ன பவர்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்பாரு. ஒரு ஹெல்மெட்டோட பவர் சோனிக் பூம், இன்னொரு ஹெல்மெட்டோட பவர் எக்ஸ்ரே விஷன், இன்னொரு ஹெல்மெட்டோட பவர் வந்து தண்ணிக்குள்ளே மூச்சு விடுறது. நம்ம ஹீரோவும் சரின்ட்டு சோனிக் பூம் ஹெல்மெட்டை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். அதே எந்த பக்கம் பார்த்தோம்னா ஆஃபீஸில் எல்லாரும் மிஷினுக்காண்டி எல்லா இடத்தையும் செட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, புது ஆஃபீஸ். அப்படியே கட் பண்ணால் ஹோட்டலில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஃபுல் காஸ்டியூமில் ஈகிளியோட வந்து இறங்குறாரு. நம்ம தாடிக்காரன் இவன் என்னடா ஃபுல் காஸ்டியூமில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு காரில் ஈகிளையும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க எல்லாரும். நம்ம ஹீரோ அப்படியே உள்ளே வந்து சாப்பிட ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்க கூடவே சாப்பிட உட்காடுறான். சாப்பிட உட்காந்தோன்னே ரோஸ் கேட்பா, இங்கே இருக்கடா காஸ்டியூம் போட்டு வந்தோன்னு கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, இது காஸ்டியூமில் என்னோடய யூனிஃபார்ம் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, அதை போட்டுட்டு ஸ்ட்ரெச் பண்ணால் நாளைக்கு சண்டை போடையில் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிம்பாரு. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு வெயிட்டர் பீஸ் மேக்கரே பார்த்துட்டு இருக்கவும், அவன் உன்னைய பார்த்துட்டே இருக்கான்னு கேட்கவும் நம்ம ஹீரோ, அவன் என் ஃப்ரெண்டோட தம்பி தான், அவன் கொஞ்சம் மிண்டல் அப்படின்னு சொல்லுவார். நேரம் கழிச்சு அந்த வெயிட்டர் வெளியே போய் பீஸ் மேக்கர் வந்துட்டாருன்னு சொல்லி சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். கட் பண்ணால் அந்த மிஷினுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸையும் பீஸ் மேக்கர்கிட்ட கொடுப்பாரு நம்ம கமாண்டர். நம்ம ஹீரோ அதை வாங்கினோன்னே அங்கேயே திறந்து பார்ப்பாரு. ஏன்டா உடனேவா திறந்து பார்ப்பேன் அப்படின்னோன்னா மூடி வச்சுருவான். சரின்ட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. நம்ம பாண்டியம்மா வீட்டுக்கு போகும்போது நம்ம பீஸ் மேக்கர் காரில் அந்த ஈகிளை பார்த்துட்டு இது ஃப்ரெண்ட்லியான்னு கேட்பாரு. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்லி தான் சொல்லுவார். உடனே அவள் போய் தொட்டு பார்க்கவும் அதை கொத்திடும். ஏன்டா ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொன்னால் கொத்துது அப்படின்னோடனே, நீ என்கிட்ட தான் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமோன்னு கேட்டியோன்னு நினச்சேன் அப்படிமா. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஜெயிலேருந்து வந்தோடனே என்னை முறையாக பார்க்கும்போது என்னை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. ஆனால் அதை நம்ம பாண்டியம்மா நம்ப மாட்டா. ஈகிள் உன்னையும் கட்டி பிடிச்சிச்சா, போடாடே அப்படின்ட்டு போயிடுவா. சரின்ட்டு நம்ம ஹீரோவும் கார் எடுத்துகிட்டு போகும்போது ரோஸ் ஒரு பார்க்கில் போகிறத பார்ப்பான். சரின்ட்டு இவனும் காரை திருப்பிட்டு பார்க்கில் போயிடுவான். அங்கே போய் பார்த்தா ஹீரோவுக்கு முன்னாடியே ஒருத்தன் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டு இருப்பான். எந்த ஒரு காரியாக இருப்பான், இந்த போட்டு போடுறாளுன்ட்டு சரி வா பேச்சை போட்டு பார்ப்போம்ட்டு போய் பக்கத்தில் உட்காருவான். நம்ம ஹீரோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவள் எண்டு கார்டை போட்டுருவா. போறியா பாட்டில் எடுத்து மண்டையை உடைக்க வாடினோன்னே சரின்ட்டு வரும்போதே நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு பொண்ணு சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. கண்ணா லட்டு திங்கி ஆசையான்ட்டு அவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுவான். அங்கே போனால் பழைய பாட்டோட சீடியெல்லாம் இருக்கும், அதை எடுத்து போட்டுக்கிட்டு நம்மளோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். இளமே இதோன்ட்டு பார்த்தா பின்னாடி அவள் கத்தி எடுத்து குத்த வந்தோம். ஹீரோ கண்ணாடில் பார்த்துட்டு ஒதுங்கிடுவான். இருந்தாலும் 2-3 நேரத்தில் குத்திடுவா. என்னடா அவள் பைத்தியமா ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாலேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இருந்தால் போட்டு தள்ளிடுவான்ட்டு ஜன்னலை உடச்சிட்டு கீழே குதிச்சிருவான். இவளும் பின்னாடியே கீழே குதிச்சு பார்ப்பா. அப்போ ஒரு காருக்குள்ள வந்து ஈகிள் பார்க்குறத பார்த்துட்டு அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோ காருக்குள்ளே ஏறிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே வேகமாக பாஞ்சு போய் அடிக்க போவா. அப்போ நம்ம ஹீரோ காரில் இந்த சோனிக் பூம் ஹெல்மெட்டை எடுத்து ஆக்டிவேட் சோனிக் பூம்னோன்னா அவள் பீஸாக செதறி போயிடுவா. அதை பார்த்தா நம்ம ஹீரோ என்ன கருமண்டா இதுன்ட்டு உட்காந்துருக்கையில் அந்த சத்தத்தை கேட்டு போலீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கைஸ், இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்தடுத்த எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்